ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. உங்களை எல்லாரும் கேவலமா பாக்குறாங்களா? ஆக்சுவலா இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பீப்புள் நம்ம எந்த விஷயங்கள் செஞ்சாலும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறைகளை வச்சு நம்ம மனசை காயப்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம செய்ய வேண்டிய செயல்கள்ல இருந்து நம்மளோட ஃபியூச்சர், லைக் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெஸ்டான பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த பிளேஸ்க்கு போக முடியாம தடுக்கிறதுக்காக தான் நிறைய பேர் செய்யற விஷயங்கள் தான் நம்மள ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறது. லைக் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த சொல்லி நம்ம மனசை காயப்படுத்தி அவங்களோட விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் நம்ம கிட்ட இப்ப என்ன இல்லை அப்படின்னு பாக்கவங்களா, நிறைய பேர்கிட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது. சோ அவங்க கிட்ட என்ன இருக்காது, பணம் இல்லைன்னா பணம் இல்லை. லைக் எக்ஸாம்பிள், அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் படி வேற ஏதாச்சும் பர்சனல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சொல்லி அவங்கள டைரக்டா சொல்லி காயப்படுத்துறவங்க இந்த காலத்துல நிறைய பேர் இருப்பாங்க. சோ அடுத்தவங்க நம்மள கேவலமா பாக்குறாங்களா? சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம சில விஷயத்த, அதாவது நம்ம மனசுல நம்ம சில மாற்றத்தை கொண்டு வரோம். அதனால கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் நம்மளால பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம வீடியோவோட நோக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போட்டி கிடையாது. இல்ல அடுத்தவங்க நம்மளை கேவலமா பாக்குறாங்கிறதுக்காக நம்ம லைஃப அதுக்காக மாத்திக்கணும், அப்படி வாழணும்னு அவசியம் கிடையாது. சரியா? வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். நம்ம வாழ்ற ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணத்தை நீங்க ஆசைப்படுற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அந்த டிராவலை பண்ணீங்கன்னா தான் லைஃப் அழகா இருக்கும். ஸோ அடுத்தவங்க நம்மளை கேவலமா பாக்குறாங்கிறதுக்காக நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல எது சரி எது தப்பு. நீங்க எந்த வழியில போனா அது கரெக்டாவும் இருக்கும், அதே சமயத்துல முழுசா சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த வழியில மட்டும்தான் நீங்க போகணும். உங்களை ஒரு சிலர் நிறைய கேவலமா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பீப்புள் இருக்காங்கல்ல. லைக் உங்ககிட்ட பணமே இல்லை சொல்லிட்டு கேவலமா இருக்காங்க. லைஃப்ல அவன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப டென்ஷனே எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தங்க உங்களை நினைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க மிகப்பெரிய லைஃப் ஸ்டைலுக்கு நிச்சயமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறுவீங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது நிச்சயமா நடந்தே தீரும். யாரும் யாரையும் கேவலமா நினைக்கவே கூடாது. இன்னைக்கு ஒருத்தங்க எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பாங்க, நிறைய அவமானங்கள் பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய ஒரு வெற்றியே வந்திருப்பாங்க. ஆனா அந்த வெற்றியை மட்டும்தான் பார்க்குமே தவிர இந்த உலகம், அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு வர்றதுக்காக நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? நிறைய விஷயத்துல போராடி இருப்பாங்க. ஸோ அதை யாரும் இந்த உலகம் பேசிக்காது. லைஃப் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அதை கூட வெளியே சொல்ல முடியும். சோ உங்களுக்கான மேடை கிடைச்சா மட்டும்தான் நீங்க அதை பேச முடியும். சோ அதுக்கு முன்னாடி உங்களை எவ்வளவு கேவலமா பார்த்தாலும் அதை எதையுமே நீங்க உங்களுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ லைக் எக்ஸாம்பிள், அப்துல் கலாம் ஐயா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல ஏகப்பட்ட, அந்த வெற்றிக்கு முன்னாடி நிறைய தடைகளை அவர் சந்திச்சிருப்பார். நம்ம தோனி சார், அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அவரு ஒரு கட்டத்துல அந்த டிக்கெட் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலை பண்ணியிருந்தாரு. சோ இந்த மாதிரி வெற்றியை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு செஞ்சுதான் வராங்க. பட் அப்போ அவங்கள மக்கள் கேவலமா தான் பார்ப்பாங்க. கேவலமா பாக்குற மக்கள் அவங்களையே ஆச்சரியப்படுற மாதிரியும் பார்ப்பாங்க. அதுக்காக நம்மளோட லைஃபை நம்மளோட முழுமையான உழைப்புல நாம கொண்டு போகணும். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நாள் மாறும். பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் உருவாக்குனவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமான ஆள்கள் தான். அதாவது ஒரு சாதாரண பிளேஸ்ல இருந்துட்டு அவங்களோட தொடர் முயற்சினால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க தான் மோஸ்டா உருவாக்குறாங்க. நீங்க வேணா இப்போ பெரிய சாம்ராஜ்யத்தை இருக்கிறவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா மோஸ்டா அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டுமே இருக்காது. நிறைய கஷ்டங்கள் பட்டு
கஷ்டப்பட்டு அவங்க அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பாங்க. லைக் நீங்களும் உங்களுக்கான வேலை, லைக் எக்ஸாம்பிள், நீங்க எந்த துறையில சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறைக்கா நீங்க வெற்றி பெறதுக்காக ஒரு நாளைக்கு மேக்சிமம் 1 hour ஆச்சு அதுல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டே வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஒரு நாள் அதுக்கான வேல்யூ கிடைக்கும். ரொம்ப நாள் வேணாங்க, நீங்க அந்த விஷயத்த ஒரு 1 year மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களோட லெவல் மாறும். ஸோ உங்களோட ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும்போது அடுத்தவங்க உங்களை எங்க கேவலமா பார்க்கறதுக்கு, உங்களை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நிச்சயமா அது கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது கேவலமா பார்க்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு நீங்க எதுவுமே வெளிப்படுத்தாதீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களோட வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற எய்ம் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி சின்னதா இருக்காது, அது ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும்போது அந்த பிளேஸை நம்ம போய் அடையிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் தெரியுமா. அந்த இடைப்பட்ட தருணத்துல நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேரு நம்மளை கேவலமா பார்த்தாங்கன்னா அதை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் சிம்பிளா சிரிச்சுட்டு நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியாளரா மாறுவீங்கிறது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாம அவங்க சிரிச்சுட்டு போறாங்க, அவங்க உங்களை கேவலமா பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதை சிம்பிளா விட்டுருங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம்தான். அந்த பயம்தான் நம்மள ஒருத்தங்க கேவலமா பார்த்தாலும், அதாவது ஏதாவது பேசி கேலி பண்ணி சிரிச்சாலும் நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு நம்ம கூச்சப்பட்டுட்டு அதே சமயத்துல பயப்பட்டுட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவோம். அவங்களோட பிளான் என்னது, நம்ம ஸ்டக் ஆகி நிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா நம்ம அதை மட்டும் பண்ணவே கூடாது. கரெக்டா? இந்த பயத்தை தூக்கி போடுங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது சரி அப்படின்னு பண்ணும்போது தைரியமா டிசிஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஜாஸ்தி ப்ராப்ளம் வந்தாலும் அந்த பயம் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாது. ஸோ அந்த பயத்தை தூக்கி போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். லைஃப்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற பாதைய நீங்க போய் அடையிறதுக்கு முன்னாடி சில அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே இருக்கலாங்க. அந்த எல்லாத்தையும் தாண்டி நீங்க போடுவீங்க தெரியுமா, அப்பதான் அந்த வெற்றி நமக்கு நிரந்தரமாவே கிடைக்கும். மத்தவன் கேவலமா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்க எடுத்த டிசிஷன்ல இருந்து தயவு செஞ்சு பின்னாடி வாங்கிடாதீங்க. பின்வாங்குதல் நம்ம கிட்ட இருக்க கூடாது. உங்களை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அவங்க கையாலே நீங்க கைத்தட்ட வாங்குற அளவுக்கு நீங்க உங்க லைஃப்ல அச்சீவ்மெண்ட்டை பண்ணியே ஆகணுங்க. அதை நீங்க செய்ய வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. நிறைய அவமானங்களை சந்திச்சு கேவலப்பட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை கடந்து வந்தவங்களாம் மிக பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. சோ உங்களாலையும் நிச்சயமா முடியும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.